ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் வித்யாசக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த vlog எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கெட் ரெடி வித் மீ ஃபார் மகாபலிபுரம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சென்னையில் தான் இருக்கேன். பட் நான் சென்னை வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக. ஆக்சுவலாக ஓகே, நம்ம ஸ்கின் கேர் மேக்கப் பண்ணிக்கிட்டே பேசலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஈவெண்ட் இருந்தது. ஓகே, அதுக்காக நான் சென்னை வந்திருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஈவெண்ட் முடிச்சுட்டு நைட்டே ரிட்டர்ன் கோயம்புத்தூர் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதே ஒர்க்குக்காக இப்போ கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மண்டே ஆஃப்டர்நூன் வரையும் சென்னையில் தான் இருப்பேன். ஸோ இன்றைக்கி சண்டே, ஏன் சும்மா இருக்கணும், எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு நான் என் அக்கா எல்லோரும் மகாபலிபுரம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். விஷயம் என்னென்னா, நான் ட்ரெஸ்ஸே எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஈவெண்ட்டுக்காக மட்டுமே தான் வந்தேன், ஒன் டேக்காக மட்டும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் தான் நான் இன்றைக்கி ரெடியாக போகிறேன். இந்த கேஷுவல்ஸில் ரெடி ஆகிட்டு அக்கா வீட்டுக்கு போய் அக்காவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் நான் கிளம்ப போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, அக்கா தங்கச்சி கூட எப்படி தெரியுமா, அக்காவோட ட்ரெஸ்ஸு, மேக்கப், ஸ்கின் கேர் என்ன எல்லாமே வந்து சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் மன்னிச்சுக்கோங்க, உடம்பு சரியில்லை. எந்த ஒரு அக்கானாலையும் அவ்வளோ சீக்கிரம் தங்கச்சியோட திங்ஸை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே, இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வேர் இஸ் மை கிளிப்? காணும், எங்கே போட்டோன்னு தெரில. சன்ஸ்க்ரீன் போட்டலாம். சன்ஸ்க்ரீன் போட்டு நான் கொஞ்சம் டைம் கொடுக்க போகிறேன். ஐ ஹோப் மைக் ஆனில் தான் இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மை ஃபேவரட் ஆக்டர் டைரக்டர் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தவங்களுக்கு தெரியும், தி ஓஜி ராஜன். ஓஹோ, ஸோ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அவங்கள பார்த்ததும். வாட் நெக்ஸ்ட்? ப்ரைமர் போட்டுக்கலாம். ப்ரைமர் எங்கே இருக்குது? வேர் இஸ் மை ப்ரைமர்? லாக்மி அப்சல்யூட் ப்ரைமர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக மக்களே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு வெள்ளை கலர், இந்த இடம் மட்டும் அது என்ன சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்களே, தேம்பல்லாம் இல்லை. ஐயோ, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக டர்ராகுது, ஏதாவது ஆயிருமோன்னு. நானே ரீசெண்டாக தான் நோட் பண்ணேன், ஒரு 4 நாளாக ஸ்கின்லாம் ரொம்ப டேன் ஆயிடுச்சுப்பா. ரொம்ப கஷ்டமான வேலை டேன் ரிமூவ் பண்ணுறது. ஃபவுண்டேஷனாக குலுக்கிக்கிட்டு தான் யூஸ் பண்ணணுன்னு என் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. போகுது, எப்படியும் வெயிலில் எல்லாம் உருகி நாராசமாக தான் போகுது. நான் ஏற்கனவே ஒரு vlogல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. என்னென்னா, மேக்கப் வந்து நான் ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு எனக்கு நானே போட்டு நான் அப்படி பழகலை. மேட் பை மோனான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அவங்க மேக்கப் வீடியோஸ் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்கள பார்த்து தான் நான் மேக்கப்பும் கற்றுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இவ்வளோ இது பண்ணுறேன்ல, இதெல்லாம் நான் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். பார்த்தீங்களா, ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். போதும், அப்புறம் பேய் மாதிரி ஆயிடும். இதுக்கு மேலே நான் போட்டு என் ஃபேஸை நாராசம் பண்ண விரும்புகிறேன். நாராசம் புதுசாக என் வாயில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு போகுது.
இது நல்லதுக்கு இல்லை. கடவுளே, அடுத்து என்ன பண்ணுவோம்? ப்ளஷ். ஆக்சுவலாக சென்னை வெயில் நான் சொல்லி ஆகணும். கோயம்புத்தூரில் இருக்கும்போது இந்த ப்ளஷ் வந்து நல்லா க்ரீமியாக இருந்துச்சு. ஓகே, சென்னை வெயிலுக்கு தண்ணி ஆயிடுச்சுங்க, மெல்ட் ஆயிடுச்சு நல்லா. நான் நேற்று எடுத்து போட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். ஓ மை காட். நான் ஒரு தடவை நாங்கள் பஞ்சாப் போயிருந்தப்போ டூத் பேஸ்ட் அங்கே அப்படி தான் இருந்துச்சு. இங்கே நம்ம ஊர் கிளைமேட்டு க்ரீமியாக இருந்துச்சு. பஞ்சாபில் இருந்தோம் ஒரு ஊரில், ஜலந்தூர் சம்திங். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் இங்கே யூஸ் பண்ண விரும்பலை. இன்சைட்டோட ஒரு ப்ளஷ் மை ஃபேவரட் அல்பேரா. ஓகே, எப்படி ப்ளஷ்னு ஒன்னே நான் அப்படியே குசி ஆகிட்டேனா? சிரிச்சுக்கோங்க, அப்போ இந்த இடத்துல அழகாக இருக்கு. My God, I love this blush so much. கேமராவில் பார்க்க ஓவர் டூ ஆன மாதிரி இருக்குது. பட் நேரில் பார்க்கும்போது எனக்கு இது பத்தலை. எனக்கு என்ன பயம்னா, இந்த மகாபலிபுரம் vlog வந்து ஜூ vlog மாதிரி ஆயிடக்கூடாது. எனக்கு அதுதான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வெயில்னா சத்தியமாக நான் காரை விட்டு இறங்க மாட்டேன், ப்ராமிஸ். தெரில, வெயிலில் ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. கஷ்டமாக இருக்குது வெயிலில் ஊர் சுற்றுறக்கு, ப்ராமிஸ். ஒன்று காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் எப்போனாலும் ஓகே, ஒரு 10 மணி வரையும் ஓகே. ஈவினிங்னாலே எனக்கு இப்போல்லாம் 6 மணி அவ்வளோதான். அதுக்கு முன்னால் நோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஐ லவ் ப்ளஷ். ப்ளஷி கேர்ள், பிங்கி கேர்ள். ஆக்சுவலாக நேற்று ஈவெண்ட்டுக்கு வந்து நான் லிப்ஸ்டிக் என்னென்னா ஃபே பியூட்டியிலேருந்து ப்ரௌன் ஷேடும் கே பியூட்டிலேருந்து பிரேவ் ஷேடும் மிக்ஸ் பண்ணி போட்டேன். செம்மையாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கும் அதுதான் போடுவேனான்னு எனக்கு தெரியாது. ஹைலைட்டர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு உன்னை பிடிச்சு. எடுத்ததும் அப்படியே போட மாட்டேன், கையில் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேலே மட்டும். ஓகே, இன்னும் சாப்பிடவே இல்லை மக்களே. நான் காலையில் எழுந்திரிச்சதும் ஜிஞ்சர் சாய் குடித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் சாப்பிடல. கையில் இவ்வளோ மிச்சம் இருக்குது, என்ன பண்ண, வேறு என்ன பண்ண. இது இருக்கட்டும், பவுடர் செட் பண்ணதுக்கப்புறம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இதையே எடுத்து லைட்டாக டச்சப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஐப்ரோ போய்க்கலாம். தெரியும், உடஞ்சிருச்சு. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம் கைஸ். நான் கிட்ட வரேன். ஷோ, எங்கேயும் மத்தளம் வாசிக்கிறாங்க, ட்ரம்ஸ். ஐப்ரோ நான் த்ரெட் பண்ணலை, பிகாஸ் எனக்கு என்ன ஒரு ஷூட்டோட கண்டினியூட்டி இருக்கு. அதனால தெரியுதா டிஃப்ரென்ஸ்? ஓ மை காட், தெரியுதா? ஓ மை காட், ஐ லவ் திஸ். ஒரு நிமிஷம் மக்களே, ரொம்ப கோல்டு, என்னாலேயே முடியலை. இது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, இது கொஞ்சம் தின்னாக இருக்குது. என் ஐப்ரோஸே அப்படி தான். எனக்குன்னு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஐப்ரோஸ் அப்படி தான் இருக்கும்.
பட் இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக ஐலைனர் இது வேணாம், ஏன்னா இது ரிமூவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஐலாஷஸ் எல்லாம் சேர்ந்து வருது, ஏன்னா இது லிக்விட் ஐலைனர். நம்ம ஆல்வேஸ் தி ஓஜி டேஸ்லர் போயிடலாம். பாருங்களேன் எப்படி மை காட், கழட்ட முடியல, கை ரொம்ப வலுவு. வந்துச்சு. ஓகே, now மஸ்காரா போட்டு மைக்கு பவுடர் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா போயிடும். எனக்கு காயும். ஆக்சுவலாக இந்த வீடியோவை வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தாங்கன்னா நிறைய கரெக்ஷன் சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கே தெரியும். ஐ திங்க் யா இட்ஸ் டன். ஆக்சுவலாக கேமரா இங்கே இருக்குல்ல, பட் நான் என்னையை நானே பார்த்து பேசிக்கிறேன் வீடியோவில். நெக்ஸ்ட் மஸ்காரா போயிடலாம். மஸ்காரா ஓ மை காட், லைட்டாக கண்ணுக்கு மேலே இது பண்ணிட்டேன், தெரியுதா? இங்கே அது எதமோ மஸ்காரா போடும்போது வாய் வருவா அப்படி போகுது. ஓகே, வாட் நெக்ஸ்ட்? ஐயோ, மீண்டும் மீண்டுமா? நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்? பொட்டு வைக்கணும். பொம்பளை பிள்ளை பொட்டு வைக்கணும். போதுமா? ஓகே, வாட் நெக்ஸ்ட்? லிப்ஸ்டிக்கை போட்டு தாக்குற பிள்ளை லப்பு டப்புங்குது ஹாட்டு தான். லிப்ஸ்டிக் நான் ஆக்சுவலாக ஹேண்ட்பேக்குள்ளே நிறைய போட்டிருக்கேன், எது போடலான்னு தெரில எனக்கு. ஓகே, நேற்று மாதிரி மிக்ஸ் மேட்ச். ஓகே, இதை கொஞ்சமாக ஸ்மஷ் பண்ணிக்கலாம். ஷோ, இது சீக்கிரம் ட்ரை ஆயிரும். சி ஓகே, ஆக்சுவலாக இதுவே இனஃப் தான், பட் நான் விட மாட்டேன். லிப் விப், சேம் லிப் விப்பில் வந்துட்டு இது என்ன ஷேடு? செர்ரி போட்டுக்கலாம். இது செர்ரி மாதிரியே எனக்கு தெரில மக்களே, இந்த ஷேடு. ஓகே, செர்ரின்னு தான் சொல்லி இதில் போட்டிருக்கு. ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட்ஸ் செர்ரி. மேபி இல்லை, இது எனக்கான ஷேடு இல்லையானும் எனக்கு புரியலை. கொஞ்சமாக இது போட்டு பார்க்கலாமா, எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் எனக்கு க்ரீம் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? கே பியூட்டி. ஓகே, நான் ஹேண்ட்பேக்கில் வந்து ஓ காட் ஏற்கனவே நிறைய வச்சுருக்கேன். சி, இதுதான் நேற்று நான் போட்டிருந்தேன். எவ்வளோ பயம் பார்த்தீங்க. இந்த க்ரீம் லிப்ஸ்டிக் தான் நேற்று நான் போட்டிருந்தேன். இப்படி தானே காட்டுவாங்க. மை ஃபேவரட். ஓகே, இதை எடுத்து வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்கில் லிப் பாம், ஒரு லிப், ஆக்சுவலாக இப்போ நான் லிப் லைனரே போடல. இட்ஸ் ஓகே, லிப் லைனர் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மை ஃபேவரட், எங்கே
ஒன்று சரிங்க மக்களே. ஓ காட், வேர் இஸ் மை ஃபேவரட் ஃபர்ஸ்ட் கே பியூட்டி லிப்ஸ்டிக்? காணும். ஓ மை காட், காணும். 1 செகண்ட் இருங்க மக்களே. நான் விட்டுருவேனா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கே பியூட்டி லிப்ஸ்டிக். மை மோஸ்ட் ஃபேவரட். இது ஷேட் வந்து தெரில, ஏன்னா இங்கே பாருங்கள், ஹேண்ட்பேக்கில் இது நாலும் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஹைலைட்டர், நோ மோர் ஹைலைட்டர், இதுவே போதும். அப்போ இதை நான் வைப் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், அடித்து பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, இந்த சைடு அப்பா, ஓ ஷிட், மூக்குள்ள போயிடுச்சு. செம்ம கூலிங் எஃபெக்ட். ஓ மை காட், செம்ம சில்லுன்னு இருக்குது ஃபேஸ் இது போட்டோன்னு. இதுதான் எனக்கு இதில் பிடிச்சது. யா, நவ் பர்ஃபெக்ட். ஆக்சுவலாக மக்களே, எனக்கு சம்மர் டைம் வேறையா, முடி ரொம்ப ரொம்ப கொட்டுது. என்ன பண்ணனே தெரில. இதுக்கும் நேற்று ஈவெண்ட்டில் கூட ஒரு அக்கா வந்து கேட்டாங்க. நான் லிஃப்ட்லேருந்து வெளியே வந்ததுமே கேட்டாங்க, ஓ மை காட் யுவர் ஹேர் சூப்பர், நீ என்ன யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்க அப்படின்னு. மனசுக்குள்ள நடிச்சிட்டேன், என் ஹேர் கொட்டுறது எனக்கு தாங்க தெரியும் அப்படின்னு. பட் நல்லா தான். ஆனாலும் நான் இன்னும் அவங்களுக்கு டிப் கொடுத்தேன், நான் என்ன ஹேருக்கு இன்க்ரீடியன்ட் என்ன யூஸ் பண்ணுவேன் ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னு. பட் உண்மையை சொல்லலாம், எனக்கு இப்போல்லாம் ரொம்ப பிடிக்கொட்டுது. அதான் உண்மை. இப்போ நான் கோம் பண்ணுவேன், சீவுவேன், கோம் பண்ணுவேன், எல்லாம் ஒன்று தான். பாருங்கள் எவ்வளோ கொட்டுன்னு. சம்மர், பாடி ஹீட், இதனால தான் வந்துச்சு அப்படின்னு என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் எதுக்கு இந்த கண்ணாடி எடுத்தேன்? பசிக்குது. எங்கள் அக்கா எனக்கு இல்லை, அவங்களுக்கு தான் பண்ணாங்க. அதான் ஒன்று. பிரியாணி பண்ணிகிட்ருக்காங்க. போயிட்டு இன்னைக்கு ஸோ நம்ம இப்போ ஹேர் கோம் பண்ணிடலாம். மை உடன் கோம், பட் உடைச்சிருச்சு. என் நேர்வகடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ராடாக இருக்குல்ல, அந்தளவுக்கு முடி கொட்டுது. ஃபஸ்ட்லாம் எனக்கு இப்படி இருந்ததே இல்லை மக்களே. ரொம்ப தின்னாக இருக்கும், நிறைய ஹேர் இருக்கும். ஓகே, யூஸ்வலாக நான் இப்படி தான் எடுப்பேன், இப்படி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது என்ன இதில் போட்டேன், ஃப்ளிப்கார்ட்னு நினைக்கிறேன். மேபி ஃப்ளிப்கார்ட் ஹால் அப்படி தான் இருக்க போகுது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, லாஸ்ட் சம்மர் அப்போது எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஃபால் இருந்தது சமயத்தில் நான் வந்து எக் யூஸ் பண்ணிருந்தேன் ஹேருக்கு. அது கொஞ்சம் வேலையும் செஞ்சிச்சு. ஸோ அகைன் நான் அதுதான் பண்ண போகிறேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, சி இவ்வளோ முடி கொட்டுது. ஆனால் எல்லோரும் ஓ மை காட் வித்யா உங்களுக்கு எவ்வளோ முடி 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 முடிதான் பாரு. இப்போ கூட இல்லை, நான் இப்படி பண்ணேனா, இங்கே பாருங்க முடி கொட்டிருச்சா. நான் வெளியெல்லாம் ஊர் சுற்றிட்டுலாம் வந்தேன்னு வைங்களேன், இதை விட எனக்கு இன்னும் முடி கொட்டும். இதெல்லாம் கம்மி. ஓகே மக்களே, நான் கிளம்பியாச்சு. அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே பார்க்கலாம், நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேன்றதை காட்டுறேன். அப்புறம் வெளியே போகிறோம், மகாபலிபுரம் சொல்லிட்டேன், அதையும் பார்க்கலாம். ஓகே, பாய். அக்கா, இது நான் vlogல போட போகிறேன். ஹாய் ஐஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மதியம் ரெடி ஆனதில்ல பாருங்க. ஆனால் மகாபலிபுரம் போகிறோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு பொறுமையா எங்கடி போகிறோம்? மூவி போகிறோம். என்ன மூவி போகிறோம்? 100 சாமி படத்துக்கு போகிறோம், அவ்வளோதான். ஸோ நாங்கள் மாலில் போயிட்டு அங்கே என்னங்கிறத காட்டுவோம். பாய். In Lumau,